இன்னைக்கு வந்து சைக்கிள் வந்து காலாவதி ஆயிடுச்சு. இன்னும் சைக்கிளே மக்கள் ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு. அப்போ சைக்கிளுக்கு இப்போ உயிர் கொடுக்க எது வந்துருச்சுன்னா, இனிமேலும் மக்கள் இனிமேல் தான் அதிகமாக சைக்கிள் ஓட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. அதான் இப்ப எலக்ட்ரிக் சைக்கிள் வந்துருச்சு. எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸ்கூட்டி, ஸ்கூட்டர் அதெல்லாம் வந்து பைக்கு இதெல்லாம் எலக்ட்ரிக் மயமாயிட்டு இருக்கு. இப்ப சைக்கிளையும் எலக்ட்ரிக்கா மாத்திட்டாங்க. சைக்கிள்ல ஒரு எலக்ட்ரிக் கிட் மாட்டுறது மூலமா, சைக்கிளையும் நீங்க வந்து வேகமா ஓட்டுவதற்கு, நீங்க மிதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வேகத்துலலாம், 40 கிலோமீட்டர் வேகத்துலலாம் அது போறதுக்கான ஏற்பாடு இப்ப வந்துருச்சு. இனிமே வந்து சைக்கிள் வியாபாரம் இன்னும் அமோகமாக மாறும். ஏன்னா ரூ. 10,000க்கே ஒரு சைக்கிள் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள குடுக்க முடியும். இன்னைக்கு சைக்கிள் கம்பெனி வந்து ஹெர்குலஸ், பிஎஸ்ஸி எல்லாம் ஒரு காலகட்டத்தில 30 வருடங்களுக்கு முன்பு 1985, 90 காலகட்டங்கள்ல அமோகமா இருந்தது சைக்கிள். எல்லா பசங்களும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சைக்கிள் இல்லாத ஆட்களே கிடையாது. சின்ன பசங்க மொதற்கொண்டு ஸ்கூலுக்கு போனா சைக்கிள் தான். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இருந்து அப்படியே படிப்படியா சைக்கிள் விற்பனை, சைக்கிள் காணாமலே போச்சு. சைக்கிள் ஓட்டுறவங்களே பார்க்க முடியல இப்போ. அப்போ சைக்கிள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சமயத்தில இப்ப என்ன ஆச்சுன்னா, சைக்கிள் கிட் மூலமா எலக்ட்ரிக் கிட்ட வந்து சைக்கிள்ல மாட்டுறது மூலமா, அது எலக்ட்ரிக் சைக்கிளா மாறுவதன் மூலமா, மீண்டும் சைக்கிள் விற்பனை முன்னை விட அதிகமாக, முன்னை போல அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது முன்னை விட அதிகமான்னு கூட சொல்லலாம். இன்னும் நெறைய பேர் பெண்கள், ஆண்கள் அதற்கு தகுந்த மாரி இனிமே வந்து இப்ப வந்து சைக்கிள் உங்களுக்கு ஒரு பழைய சைக்கிள் இருக்குன்னா, அவங்க ஒரு கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. ஒரு ரூ. 5,000 ஒரு கிட்ட வந்து உங்க சைக்கிள்ல மாட்டி, உங்க சைக்கிள எலக்ட்ரிக் சைக்கிளா மாத்துவாங்க. இந்த மாரி நடைமுறை இப்ப இருக்குது. பழைய சைக்கிள தூக்கி போட்டு புதுசா எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ புதுசா இனிமே கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்ஏ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சைக்கிளே எலக்ட்ரிக் சைக்கிளா தான் தயாரிக்க போறாங்க. ஒரு ரூ. 15,000க்குள்ள அத குடுக்கணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு குறைந்தபட்ச விலையிலேயே நீங்க சைக்கிள் வாங்க முடியும். எலக்ட்ரிக் சைக்கிள் மிதிக்காம போ பயணம் செய்வதற்கு எல்லாருமே வாங்குவதற்கு கடை தெருக்கு எங்க போனா பஸ் போக்குவரத்து இதனால குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பஸ்ஸை ஷேர் ஆட்டோவ பயன்படுத்துறவங்க இந்த வாய்ப்பெல்லாம் குறைவா இருக்கு. ஏன்னா முன்னாடி பெட்ரோல் ஸ்கூட்டர் தான் நம்ம வந்து சைக்கிள விட்டா பெட்ரோல் ஸ்கூட்டர் தான் அப்படிங்கும்போது, அது 1,00,000 அல்லது 50,000, 60,000ன்னு வரும்போது, நெறைய பேர் என்ன பண்ணாங்க, அதற்கு மாற்றாக சைக்கிளையும் ஓட்ட முடியல, சைக்கிள கஷ்டப்பட்டு ஓட்ட முடியாது. அதுக்காக நம்ம பெட்ரோல் வண்டியும் வாங்க முடியாது. ஏன்னா அதுவும் விலை அதிகமா இருக்கு. சைக்கிளையும் கஷ்டப்பட்டு ஓட்ட முடியாது. அதற்கு ஷேர் ஆட்டோவுக்கு மாறுனாங்க. பஸ்ஸு தேர்ந்தெடுத்தாங்க. டவுன் பஸ் தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப சைக்கிளே 10, 15,000 கிடைக்க போகுது. ரூ. 10,000க்கு இனிமே சைக்கிள் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, என்னாகும் அப்படின்னா, ஷேர் ஆட்டோ இதெல்லாம் பஸ்ஸில பயணிப்பது, ஷேர் ஆட்டோல பயணிப்பது, இதெல்லாம் வந்து குறைஞ்சு, ஸ்கூல் பசங்கள்லாம் மோட்டார் சைக்கிள்ல வர ஆரம்பிச்சுருவாங்க. மோட்டார் சைக்கிள்னா, இந்த மாரி எலக்ட்ரிக் சைக்கிள்ல வர ஆரம்பிச்சுருவாங்க. ரூ. 10,000 ரூ. 15,000 கிடைக்கிற பசங்களுக்கு, எலக்ட்ரிக் சைக்கிள்ல வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காலேஜ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து காலேஜுக்கு நடந்து போயிட்டு நடந்து வராங்க. அல்லது பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க. சிரமப்படுறாங்க. ஏன்னா, அவங்க வேலைக்கு போனா தான் வருமானம். இப்ப அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த சைக்கிள் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் மாறிருவாங்க. 10, 15,000 அவங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் கிடைக்கும். அத இன்னும் கொஞ்சம் அந்த சைக்கிள் மாரி இல்லாம எலக்ட்ரிக் சைக்கிள் மாரி குறைந்த விலையில ரூ. 15,000 அப்போ ஈஸியா வந்து இப்ப ப ப எதிர்காலத்தில என்ன ஆகும்னா, இந்த ஷேர் ஆட்டோ அது மாரி இந்த பயணம் பஸ்ல போறது இதெல்லாம் வந்து குறையும். இந்த மாரி சைக்கிள் அதிகரிக்க போகுது. அப்ப சைக்கிளுக்கு உயிர் கொடுத்தது எது அப்டின்னா, இந்த எலக்ட்ரிக்ன்னு சொல்லலாம். இப்ப எல்லா தரப்பினரும் இனிமேல் மோட்டார் சைக்கிளில் பயணிக்க முடியும். முன்னாடி வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர்லாம் வரும்போது, அப்போ காசு நெறைய இருக்கிறவங்களால மட்டும் தான் ஒரு 100 1,00,000 இருந்தா தான் 50,000, 80,000 இருந்தா தான் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வாங்கினாலும் 40,000 இப்படியெல்லாம் இருந்தா தான், நெறைய அமௌண்ட் இருந்தா தான் ஸ்கூட்டர் வாங்க முடியும். இனிமே வந்து 10,000 இருந்தாலே போதும். ஒரு சைக்கிள் வாங்குகிற விலையில் இன்னைக்கு எலக்ட்ரிக் சைக்கிளை வாங்க முடியும் எனும் பொழுது, இனிமே எல்லா தரப்பினரும் ஆண்கள், பெண்கள், சின்ன பசங்க, பெரிய பசங்க எல்லாரும் பெரியவங்க மொதற்கொண்டு நெறைய பேர் வந்து இப்போ உன்ட்ட பணம் கம்மியா தான் இருக்கா? எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கிடு. இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கா? ரூ. 35,000க்கே மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரிக் மோட்டார் ஸ்கூட்டர் வந்துருச்சு. ரூ. 35,000 ரூ. 1,00,000 3 வண்டி. இந்த மாரி எலக்ட்ரிக் வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.